அது யாரு? யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு நாணயம் தான் முக்கியம். பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு போச்சு. கேட்டுக்க, தர்றேன். ஆனா இப்ப இல்ல. அட நீங்க வேறண்ணே, நான் தான் உங்களுக்கு தரணும். இன்னும் இதுல 10,000 ரூபாய் இருக்கு. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. வேண்டாயா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணா, வர்ற லட்சுமி வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஓஹோ, லட்சுமி வேற வராளா? நான் பணத்தை சொன்னேன். பணத்தை தான் லட்சுமி நீ? ஆமாண்ணே, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரு, ஒரு தடவை தானே கொடுத்த? 3 தடவை கொடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல பதியணும் இல்ல? மனசுல பதியறதுக்கு இது என்ன மந்திர சுலோகமா? எவன மாதிரியும் இருக்கிறதுல நமக்கு இப்படி ஒரு லாபமா? சரி, இன்றைய வரவு 10,000 ரூபாய். வணக்கண்ணே. வணக்கம். அடுத்த ஆள் நீயா? சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சட்டுன்னு புறப்படு. கொடுக்கறதுக்கு இல்ல, வாங்கலாம் வந்திருக்கண்ணே. என்ன வாங்க போற? எதுக்கு? வரவையில பலராமனை பார்த்தேன். அவன் வட்டி முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு ஜால மட்டும் சொன்னான். அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது பலராமன். ஆமா. நீ? சிவராமன், அவன் தம்பி. ஏண்டா, அண்ணன் தம்பிக்குள்ள பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் எதுக்குடா மத்தியஸ்தான்? அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள தகராறுனே. ஓஹோ, அதான் நீங்க ஜாடமாடியா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவன் எப்ப என்ன நாணயஸ்தன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு தெரியும்டா பின்னாடி பெருசா பிரச்சனை வரும்னு. அதான் அப்படியே செலவு பண்ணாம வச்சிருக்கேன். இந்த உங்க சங்காத்தமே வேண்டாம், 10,000 எடுத்துட்டு ஓடு. மீதி? எந்த மீதி? எப்படி மீதி? 20,000 கொடுத்தான்னு சொன்னானே. இந்த ஆளுக்கு என்ன கொள்ளாதீங்களா? அவன் 10,000 தான் கொடுத்துட்டு போனான். சரி சரி சரி, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்க பண்ணிருக்கீங்க. மொத்தம் 40,000 ரூபாய் ஆச்சு. பார்த்து கூடி சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. அப்புறம் அந்த கொலுசு என்ன ஆச்சுன்னு? நான் எப்ப வெள்ளி கொலுசு வாங்கினேன்? வெள்ளி இல்லன்னு, நீங்க ஒண்ணு தங்க கொலுசுன்னு. சக்சஸ், நாம தான் ஜெயிக்கிறோம். நீங்க ஜெயிக்கிறீங்க சொல்ல வந்தங்க. இந்த முகத்துக்காக குத்த மாட்டாங்க. என்ன முகம்? எனக்கு மட்டும் ஓட்டு தான் குத்து வந்ததுதான். மகாலட்சுமி இருக்கீங்க சொல்ல வந்தங்க. சுப்பிரமணி, போஸ்டர் ஒற்ற வேலை தான் உனக்கு. அதுல யார் இருக்காங்கன்னு கவனிக்க வேண்டாம். போ. நான் இந்த பக்கம் போறேன். என்னடா காலேஜ்ல ஒரு ஃபிகரிங்கானா வெறிச்சோடி கிடக்கு? அதானே. மாம்சு, இந்த ஃபிகர் தான் எலெக்ஷன் நிக்கிறாளடா. போஸ்டரோட அழகாத்தாண்டா இருக்கா. ஜேம்ஸ், அட் அ டைம்ல 6-7 பேர் கிஸ் பண்ணலாம். அவ்வளவு பெருசு அவ கண்ணம். கொஞ்சம் இரு, நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிக்கிறேன். நாங்க யாருன்னு தெரியாம அடிச்சிட்டல? பொறுக்கி. அதான் அதான் அதேதான். நாங்க போஸ்டர்ல முத்தம் கொடுத்ததுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. இப்ப நம்ம ஜேம்ஸ் உனக்கு நேர்லயே முத்தம் கொடுப்பான். அப்புறம் என்னாச்சா? அவனுங்க ஏதாவது வெளிநாட்டுல ட்ரைனிங் எடுத்துக்கானுங்க. அதுவும் 20 பேர். ஒவ்வொருத்த கையில என்ன ஆயுதம் தெரியுங்களா?
ஒருத்தன் சுல் கட்டி வச்சிருக்கான், ஒருத்தன் பேனா கட்டி வச்சிருக்கான், ஒருத்தன் ஆசிட் வச்சிருக்கான். இவளையே ஒருத்தன் உள் பாக்கெட்ல AK-47 வச்சு என்ன சுட பார்த்தான். என்ன தம்பி இது? AK-47 எல்லாம் பாக்கெட் குள்ள வைக்க முடியுமா? நீங்களா இன்னும் பழைய காலத்துல இருக்கிறீங்க. இப்போ வந்து AK-47 உள் பாக்கெட்ல வச்சு கையில தொடாமே சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கேன். சாமி என்னென்னமா கண்டுபிடிச்சிருக்கானுங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தம்பி? இதெல்லாம் என்னங்க கஷ்டம்? இந்த கஷ்டம்லாம் என் உமாக்காக தான் படுறேன் போது எனக்கு வழியே இல்லைங்க. இல்ல உங்க உமாக்காக தான். என்ன தம்பி ரொம்ப வலிக்குதா? முதுகுலாம் புண்ணு புண்ணா ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க வரேன். உங்க கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், உட்காந்து பேசலாம். இங்க வேணாம், வெளியே போய் பேசலாமே. அதை விட எனக்கு என்ன வேலை? உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அப்போ தெரிஞ்சுதான் அவங்களோட மோதினீங்களா? அவங்க தெரிஞ்சுக்க மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியணும் தான் நான் ஃபைட் பண்ணேன். எனக்காகத்தானே நீங்க அவங்களோட ஃபைட் பண்ணீங்க? சே அதெல்லாம் அடையாளங்க, நம்ம காதலோட அடையாளம். உங்க மனசுல இருக்கிறத நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க. அப்படி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. அதனால இந்த ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. உங்க வேகம் எனக்கு புரியுதுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்ன தொட்டாலும் தப்பு தான், ரெண்டை தொட்டாலும் தப்பு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணும்னா ஒன்னையும் தொடலாம், ரெண்டையும் தொடலாம். தொடாம இருந்தா தப்பு. நீங்க எதை சொல்றீங்க? நானும் இதை தாங்க சொன்னேன். தம்பி முதுகு காட்டு. இந்த ஒத்தடை இருக்க வலி இருந்துச்சுன்னா சூடு தெரியாது. இல்லனா புசு புசுன்னு பூரி உப்புன மாதிரி கொப்பளிச்சுறேன். நீங்க திரும்புங்க தம்பி. அது சரி, நம்ம பாப்பாவுக்கு ஆபத்துன உடனே நீங்க யாருகிட்டயோ போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க. இதே கண்ட கழுதைங்களுக்கு எல்லாம் ஆபத்துன்னா நீங்க வரிஞ்சு கட்டிட்டு போயிடுவீங்களா என்ன? அவங்க என்ன பேசிக்கிறாங்க கேட்டியா? உனக்காக ஃபைட் பண்ண வரமாட்டானா? வர வைக்கிறேன். मेरे नाम शेखान. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்ற ஆளை அடிக்கணும். லடா है अच्छा. அதுக்காக அவனை கொன்னுடாத, சும்மா லேசா தட்டின போதும். அவன் திருப்பி அடிப்பானா? அடிப்பா, வாங்கிக்க. ஷேக்கான் சொன்னது கரெக்டா செய்யும். லேக்கின் நெத்திலே பஞ்ச் பண்ணிட்டா அவனுக்கு பஞ்சர் ஆகும். நெத்தில அடிப்படாம கேக்குறியா? அது அவனால முடியாது. நீதான் பணம் வர மாதிரி இருக்கியே. கேமரம் இல்ல அமிதாப் பச்சன் போல ஹைட்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி கண்ணீரண்டில் போர் தொடுத்து அந்த விண்ணிலவை தோக்கடிப்பா. அப்ப நான் உன்னை ரேப் பண்ணலாமா? யோ, கைய பிடிச்சி லேசா இழியா போதும். ஐயோ, இங்க என்ன நடக்குது? கைய பிடிச்சிருக்கானே, இன்னும் கையில. அதுவா? நல்ல வேளை நான் வந்தேன். சார், என் பேர் சுப்பிரமணி. நான் இவங்க வீட்டுல இருக்கிறேன். இவங்க வீட்டுல சாப்பிடுறேன். ஆனா நீங்க எந்த வீட்டுல சாப்பிடுறீங்கன்னு தான் தெரியல. இல்ல உங்க பாடிக்கு நீங்க இவங்க எல்லாம் ட்ரை பண்ண கூடாது. உங்க லெவலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். தேடி பாருங்க. ரமா, நீ வாமா. ஏதோ என் உயரத்தை பார்த்து வந்தாலும் பயந்து விட்டுட்டான். நான் மட்டும் வரல. என்னல சுப்பிரமணியமா கொக்கா? கொக்கா மஞ்சிக்கண்ண இங்க இருக்கு. பணமா ஆட்டம் காட்டு. கண் தெரியலையா? கபடி 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 கபடி. ఒరే, ఒకటి నువ్వు నన్ను కొట్టు, లేదా నేను నిన్న కొడతా. ఈ ఆటలో వద్దు. కొట్టవద్దయ్యా, కొట్టవద్దు. ఇది కబడ్డీ.
అయితయా అవును బాబు ఈ గొడవ భరించలేకపోతున్నా. ఎవరు? నేను ముచ్చితా. ఒరే ఆగు. நெத்தில அடிச்சுக்கிட்டு நீ கோவம் எம்எல்ஏயா? இப்பதான் சரியான போட்டி. ஏன்னா நீ டயர்டா இருக்கிற, நான் தெம்பா இருக்கிறேன். மோதி பார்க்கலாம்.